Hello viewers, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு syllabus standard 8 ஓட chapter 1 exercise 1.4ல third Roman letter, fourth Roman letter இது ரெண்டுமே சேர்ந்த மாதிரி இந்த வீடியோல பார்த்திடலாம். இப்போ third Roman letterல find squares அப்படினு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி. இப்போ 17 ஸ்கொயர் பண்ணனும் அப்படினா 17 into 17 அதே நம்பரையே ரெண்டு வாட்டி எழுதி மல்டிப்ளை பண்ணனும். மல்டிப்ளிகேஷன் உங்களுக்கு தெரியும். 7 7s are 49 9 carry 4 7 1s are 7 7 plus 4 11 இது முடிச்சாச்சு. ஒரு நம்பர் கேப் விட்டுட்டு 1 ஆல மல்டிப்ளை பண்ணா 1 7s are 7 1 1s are 1. இப்போ ஆட் பண்றப்போ 9 7 plus 1 8 1 plus 1 2 289. So square of 17 வந்துட்டு 289. அடுத்தது 203 square. So 203 into 203. இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். 3 3s are 9 3 0s are 0 3 2s are 6. இங்க ஒரு கேப் விட்டுட்டு 0 வால மல்டிப்ளை பண்றோம். மூணு நம்பர் இருக்கு அதனால 3 0. அப்புறம் ஒரு கேப் விட்டுட்டு 2 ஓட மல்டிப்ளை பண்றப்போ 2 3s are 6 2 0s are 0 2 2s are 4. So 9 0 plus 0 0 6 plus 6 12 2 carry 1 இங்க 1 அப்புறமா 4. So 41209 தான் 203 ஸ்கொயர் ஓட வேல்யூ. அடுத்தது 1098 ஸ்கொயர் பண்ண போறோம். So 1098 into 1098. 8 8s are 64 4 carry over 6 8 9s are 72 72 plus 6 78 carry 7 8 into 0 0 0 plus 7 7 8 1s are 8. அடுத்தது 9 ஆல மல்டிப்ளை பண்றோம். 9 8s are 72. இப்போ இந்த இத வந்து விட்டுருங்க. இத விட்டுட்டு திரும்ப புதுசா நீங்க வந்து கேரி ஓவர் பண்ணுங்க. ஓகேங்களா? தட் இஸ் இத erase பண்ணிட்டு இப்போ நீங்க செகண்ட் டிஜிட் பண்ணுங்க. 9 ஆல பண்ண போறீங்க. 9 8s are 72 carry 7 9 9s are 81 81 plus 7 88 8 carry 8 9 into 0 0 0 plus 8 8 9 1s are 9. ஓகேங்களா? இப்போ 0 வால பண்றப்போ 4 நம்பர் இருக்கு. அப்போ 4 0 போட்டுக்கோங்க. அடுத்தது 1 ஆல பண்ண போறீங்க. அப்போ 1 ஆல பண்றப்போ அப்படியே 1098 கீழ எழுதிடுவீங்க. அவ்வளவுதான். இப்போ ஆட் பண்ணுங்க. 4 8 plus 2 10 0 carry 1 7 plus 1 8 8 plus 8 16 6 carry 1 8 plus 8 24 plus 1 25 2 carry 9 plus 9 18 18 plus 2 20 0 2 carry இது அப்படியே 2 வந்துரும். இது அப்படியே 1 வந்துரும். ஸோ 1098 ஸ்கொயர் பண்ணா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்குது. இப்போ எல்லா சம்மையும் ஒரு வாட்டி தேர்ட் ரோமன் லெட்டர் ஃபுல்லா காமிச்சிடுறேன். பார்த்துக்கிட்டீங்களா? இப்போ நம்ம கொஸ்டின் நம்பர் 4 போலாம். இதுல இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயரானு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா 725. ஓகேவா? இப்போ இந்த மூணு நம்பரை நீங்கள் என்ன பண்ணணும்னா எல்சிஎம் பண்ண போறீங்க. 5ல் முடிஞ்சிருச்சா? அதனால நீங்கள் 5 டேபிள்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேவா? 5 1s are 5 பேலன்ஸ் 2. அப்போ இது 22 ஆயிடும். 5 4s are 20 பேலன்ஸ் 2 5 5s are 25. திரும்ப 5ல முடியுதா? 5 டேபிள்ஸே எடுங்க. 5 2s are 10 பேலன்ஸ் 4. அப்போ இது 45 ஆயிடுது. 5 9s are 45. 29 அப்படின்றது பிரைம் நம்பர். ஸோ 29 1s are 29 வந்துடும். ஓகேங்களா? ஸோ 29க்கு இங்கே பேர் கிடையாது. அதாவது ஒரே ஒரு 29 தான் இருக்கு. இதுக்கு பேர் இல்லாததால 725 இஸ் நாட் எ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிடணும். 5 பார்த்தீங்கன்னா பேரில் இருக்கு. ஆனால் 29 ஒரே ஒரு 29 தான் இருக்கு. அதனால அவங்க கொடுத்த கொஸ்டின் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. புரியுதா? இப்போ செகண்ட் சப்டிவிஷன்ல 190 இருக்கு. இப்போ இது லாஸ்ட் நம்பர் பாத்தீங்கன்னா 0ல முடியுது. இப்போ உங்களுக்கு லாஸ்ட் நம்பர் 0 2 4 6 8 இதுலெல்லாம் முடிஞ்சா இதை நம்ம ஈவன் நம்பர்னு சொல்லுவோம். ஈவன் நம்பர்னா நம்ம கண்டிப்பா 2 டேபிள்ஸ் எடுக்க போறோம். ஓகேங்களா? இப்போ இது 0ல முடியுது. இந்த 0ல முடியுது. அதனால இது ஈவன் நம்பர். நான் 2 டேபிள்ஸ் எடுக்கிறேன். 2 9s are 18 பேலன்ஸ் 1. அப்போ இது 10 ஆயிடும். 2 5s are 10. இப்போ 5ல முடியுதா? 5 டேபிள்ஸ் எடுத்துக்கோங்க. 5 1s are 5 பேலன்ஸ் இங்க 4 இருக்கும். அப்போ இது 45 ஆயிடும். 5 9s are 45. 19 அப்படின்றது பிரைம் நம்பர். பிரைம் நம்பர் எதுன்னு நீங்க கண்டிப்பா நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா பிரைம் நம்பர் அதோட டேபிள்ஸ்ல தான் வரும்.
ஓகேங்களா? ஸோ 19 ஒன்ஸ் ஆர் 19. இப்போ ஆல்ரெடி சொல்லிட்டேன் 29 ப்ரைம் நம்பர் சொல்லியிருக்கேன். இப்போ இதில் 19 உங்களுக்கு ப்ரைம் நம்பர் வருது. ஓகேவா? இதில் இந்த 3 நம்பருக்குமே பேர் கிடையாது. அதாவது 2, 5, 19 does not have pairs. does not have pairs. அதனால 190 is not a perfect square. புரியுதா? அடுத்தது 841. இப்போ இது வரைக்கும் இந்த வீடியோவில் போடுறேன், மீதியை நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ வியூவர்ஸ்.